அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம் யூடியூப் தளம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால், மைசூர் பாக் செய்வது எவ்வாறு என்று தான் பார்க்க போகிறோம். சுவையான சட்டப்படியான மைசூர் பாக் ஒன்றை நாங்கள் செய்து காட்டப் போகிறோம். இதற்கு தேவையான பொருட்களை முதலில் நாங்கள் பார்ப்போம். கடலை மாவு, நெய் மற்றும் சீனி என்பன ஒரே அளவான கப்களில் நாங்கள் எடுக்க வேண்டும். மூன்றும் ஒரே அளவில் எடுப்பதோடு தண்ணீர் மாத்திரம் இந்த கப்பில் அரை கப் அளவு எடுக்க வேண்டும். நாங்கள் கடைசியாக செய்து எடுக்கும் மைசூர் பாக் கலவையை ஒரு தட்டில் ஊற்றி ஆற வைத்து வெட்டி எடுப்பதற்காக அந்த தட்டில் தற்பொழுது நெய் தடவி வைத்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் மைசூர் பாக்கானது தட்டில் ஒட்டிக்கொள்ளாமல் வருவதற்காக நாங்கள் முன்கூட்டியே நெய் தடவி வைத்துக் கொள்கிறோம். நீங்கள் முன்கூட்டியே இவ்வாறு தட்டில் நெய் தடவி வைத்தால்தான் கலவை கட்டியாவதற்கு முன்னர் அந்த தட்டில் நீங்கள் ஊற்றிக்கொள்ள முடியும். இவ்வாறு நீங்கள் இறுதியாக நெய் தடவி ஊற்றப் போனால் கலவையானது கட்டியாகிவிடும், நாங்கள் நினைக்கின்ற வடிவத்தில் வராது. சரி, இப்பொழுது நாங்கள் கடலை மாவை ஒரு 30 செகண்ட்களுக்கு வறுத்தெடுக்கின்றோம். அதிக நேரம் வறுக்கக்கூடாது, 30 செகண்ட்களுக்கு வறுத்தெடுத்தால் போதும். வறுத்தெடுத்த கடலை மாவை அரித்தெடுக்கின்றோம். அதில் காணப்படுகின்ற சிறு சிறு கட்டிகளை போக்குவதற்காக. நன்றாக கடலை மாவை பட்டு போன்று அரித்தெடுத்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே கப்பில் எடுத்து வைத்திருக்கும் நெய்யை சூடாக்கி எடுக்கப் போகின்றோம். சிறிது நேரம் சூடாக்கினால் போதும். சூடாக்கி எடுக்கப்பட்ட நெய்யின் அரைவாசியை ஏற்கனவே நாங்கள் அரைத்து வைத்திருக்கும் கடலை மாவுக்குள் இட்டு மிக்ஸ் பண்ணுகின்றோம். நன்றாக இவ்வாறு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒரு சட்டி ஒன்றை எடுத்து பாகு காய்ச்சி எடுக்கப் போகின்றோம். நாங்கள் ஏற்கனவே கப்பில் எடுத்து வைத்திருக்கும் சீனியை போடுகின்றோம். அதன் பிறகு அரை கப் அளவு நீரை நாங்கள் ஊற்றி பாகு காய்ச்சி எடுக்க வேண்டும். அந்த பாகு ஆனது சரியான பதத்தில் வர வேண்டும். வீடியோவை நீங்கள் சரியாக கவனியுங்கள். பாகு இன்னும் கொஞ்சம் முற்ற வேண்டும். அந்த பாகு ஆனது சற்று ஒட்டும் தன்மையான பசை போன்ற அளவு காணப்பட வேண்டும். நாங்கள் கைகளால் பிடித்து பார்க்கும் பொழுது விளங்கும் நமக்கு எந்த பாகு பொருத்தம் என்று. நன்றாக ஒட்டும் தன்மையான ஒரு பாகுத்தன்மை தான் இதற்கு பொருத்தமான பாகுத்தன்மையாகும். இந்த அளவு வர வேண்டும். இவ்வாறு ஒட்ட வேண்டும் கைகளில்.
அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே நெய் சேர்த்து கடலை மாவுக்குள் மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கின்றோம். அந்த கலவையை இந்த பாகுக்குள் நாங்கள் விட வேண்டும். இவ்வாறு நாங்கள் நன்றாக மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். சரியான பதம் வரும். அந்த நிலையில் தான் நாங்கள் இறக்கி எடுக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் மீண்டும் சற்று நெய் சேர்க்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் நெய் கொஞ்சம் வைத்திருந்தோம். அந்த நெய்யில் கொஞ்சம் சேர்த்து கொள்கின்றோம். இவ்வாறு நன்றாக சேர்த்து கிளற வேண்டும். நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டும். மைசூர் பாக் கலவையானது இப்போது சரியான தன்மைக்கு வந்திருக்கின்றது. இந்த தன்மையில் வைத்து நாங்கள் இறக்கிக் கொள்ள வேண்டும். இறக்கி நாங்கள் ஏற்கனவே நெய் பூசி வைத்திருக்கும் தட்டில் இப்போது நாங்கள் ஊற்றிக்கொள்கின்றோம். ஒரு நிமிடம் கழித்து கீறல் போட்டு வைத்துக் கொள்வோம், இலகுவாக வெட்டி எடுப்பதற்காக. பத்து நிமிடம் ஆற வைத்ததன் பின்னர் மைசூர் பாக்கானது தயாராகிவிட்டது. சுவையான அருமையான மைசூர் பாக் ரெடி. பாருங்கள், உடையாமல் அழகாக வருகிறது. சுவையான மைசூர் பாக் தயாராகிவிட்டது. உண்மையில் மைசூர் பாக்கானது மிகவும் சுவையாக இருந்தது. இதுபோன்று நீங்களும் அரை மணி நேரத்துக்குள் உங்களுடைய வீடுகளில் செய்து கொள்ள முடியும். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவின் கீழ் கட்டாயமாக கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், நண்பிகள், உறவினர்களுக்கும் ஷேர் செய்தால் எங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.